ஒரு காரோட அன்சங் ஹீரோ யாருன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அந்த காரோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் சொல்லுவேன். எல்லாரும் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு அந்த ஒரு காரோட ஒரு ஸ்மூத் ரைடுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த கார்ல டிராவல் பண்றவங்களை கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதும் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான். அதுவும் இல்லாம அந்த காரோட வெயிட்டை வந்து யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த காரோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதும் சஸ்பென்ஷன் தான். அது மட்டுமே இல்லாம ஒரு டயரோட கிரிப்பை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்றதும் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான். ஸோ ஒரு சஸ்பென்ஷன் சிஸ்டம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் எப்படின்னா ஒரு டைட் ரோப் வாக்கர் மாதிரி. ஸோ இந்த பக்கம் கண்ட்ரோல், இந்த பக்கம் கம்ஃபர்ட், இது ரெண்டுமே யூனிஃபார்மா பேலன்ஸ் பண்றதும் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான். சஸ்பென்ஷன் சிஸ்டம் வீக்காக இருந்துச்சுன்னா அதோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் காரோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு மெக்கானிக் கேரேஜ் போய் அங்கே உள்ள எக்ஸ்பர்ட் தான் அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டிலே நான் சொல்கிற ஒரு 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை வச்சு நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத. நம்பர் 1, விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுங்க. நீங்களே உங்கள் வீட்டில் அந்த காரோட டயரை கலட்டிட்டு நீங்களே விஷுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் ஸ்ட்ரட்டாக இருக்கட்டும், கண்ட்ரோல் ஆம், இல்லை புஷ், அதில் வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா, இல்லை லீக்கேஜ் இருக்கா, இல்லை எக்ஸசிவாக அதில் ஒரு வியர் அண்ட் டியர் இருந்துச்சுன்னா நீங்களே அதை கண்டுபிடிக்கலாம். நம்பர் 2 வந்து பவுன்ஸ் டெஸ்ட். ஒரு காரோட கார்னருக்கு போங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு தடவை அந்த கார்னரை வந்து நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அந்த கார் வந்து அழகா அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி அப்படியே செட்டில் ஆயிடணும். இல்லை அது அப்படி செட்டில் ஆகாமல் எப்படி பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது, இல்லை நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சஸ்பென்ஷன் சிஸ்டம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து அன்ஈவன் டயர் வியர். அதாவது இன்சைட் எட்ஜும் சரி அவுட் சைடு எட்ஜுமே சரி ரொம்ப தேஞ்சிருக்கு, அன்ஈவனாக தேஞ்சிருக்குன்னா ஒருவேளை சஸ்பென்ஷன் வீக் ஆகி அதனால அலைன்மெண்ட் மிஸ் ஆகி கூட இது வந்து நடந்திருக்கலாம். 4th வந்து ஸ்டேரிங் ரெஸ்பான்சிவ்னஸ். நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணுறப்ப ஸ்டேரிங் வந்து ஒரு மாதிரி ரெஸ்பான்சிவாகவே இல்லை, ரொம்ப லூஸாக இருக்குது, ஒரு சைடாக இழுக்குதுன்னா சஸ்பென்ஷன் வீக்காக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி ஸ்டேரிங் வந்து அன்ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கலாம். 5th வந்து லிசன் ஃபார் நாய்ஸஸ்ங்க. நீங்கள் டிரைவ் பண்ணும்போது எஸ்பெஷலாக நீங்கள் டர்ன் பண்ணும்போது இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறக்கும்போது ஏதாவது ஒரு கிளங்கிங் சவுண்டோ இல்லை ஒரு ஸ்கியூக்கிங் சவுண்டோ இல்லை ஒரு நாக்கிங் சவுண்ட் வந்துச்சுன்னா உங்கள் சஸ்பென்ஷன் வந்து வீக்காக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் வீட்லேயே செக் பண்ணி உங்கள் சஸ்பென்ஷனோட என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஹைவேல வந்து ஒரு ஸ்மூத்தாக ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃப் ரோட் பண்ணும்போதும் சரி, ஒரு வெல் ஃபங்க்ஷனிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னா உங்கள் ஜர்னியை வந்து கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கும், கண்ட்ரோல்டாகவும் வச்சுக்கும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் சஸ்பென்ஷன் சிஸ்டம். தேங்க்யூ.